திருத்தெளிச்சேரி. இந்த ஊர் ரொம்ப முக்கியமான ஊருங்க. இந்த ஊருக்கு பக்கத்தில் போதிமங்கை என்ற ஒரு ஊர் இருந்தது. இந்த ஊருக்கு சம்பந்தமூர்த்தி நாயனார் எழுந்தருளுகிற பொழுது முன்னால் திருச்சென் முழங்கி செல்வது வழக்கு. அப்போ புத்தர்கள் எல்லாம் திருச்சின்னம் முழங்குவது என்றால் யாரையாவது வென்றல்லவா முழங்க வேண்டும். நீங்கள் யாரை வென்றீர்கள்? யாரை பெருமான் கொடுத்தான்னு நீங்கள் ஊதிட்டு இருக்கிறீங்க. பெருமான் தானே கொடுத்தார் அவர். இதெல்லாம் அரசர்களாலே பெரிய புலவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதைங்க, விருதுகள்னு சொல்லுவாங்க. சிறந்த புலவர்களுக்கு அரசர்கள் பல்லக்கிலே செல்வதற்கும், பல்லக்கிலே செல்வதற்கு முன்னாலே தீவெட்டி பிடித்து கொண்டு போவதற்கும், திருச்சின்னம் என்பது ஊதுகொம்பு ஊதிக்கொண்டு போவதற்கும் மரியாதை கொடுப்பான். அப்போ அவர்கள் அவ்வாறு செல்லலாம். அதை போல் யாராவது கொடுத்தா பரவாயில்ல, நீ பாட்டில் என்ன சிவபெருமான் கொடுத்தான்ட்டு ஊதிட்டு போகிற, யாரையாவது வென்று அந்த வெற்றியின் அடையாளமாக ஊதிக்கொண்டு போக வேண்டும் என்று அவர்கள் சண்டைக்கு வந்தார்கள். அப்புறம் அவர்கள் என்ன ஆனாருங்கிறது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். புத்தநந்தி என்பவனுடைய தலையிலே இடி விழுமாறு செய்தது, அப்புறம் புத்தர்களை வாதில் வென்றது ஆகிய ரெண்டும். அதாவது ஒரு சமயத்தை வெல்ல வேணும்னா ரெண்டு விதத்தில் வெல்லணும். ஒன்று திருவருள் வலிமையினால் வெல்லணும், இன்னொன்று தத்துவ ஞானத்தின் வலிமையினால் வெல்ல வேண்டும். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் சைவ சமயத்தை நிலைநிறுத்துவதற்கு ரெண்டு வகையான வெற்றியும் பெற்றிருக்கிறார். மதுரையில் சமணர்களோடு நிகழ்ந்த வாதம் திருவருள் வலிமையினால் நிகழ்ந்த வாதம். அங்கே தத்துவவாதம் யாரும் பேசலை, சமணனும் பேசலை, சைவர்களும் பேசலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொன்னாங்க, உங்கள் மந்திரத்தையும் ஏட்டில் எழுதுங்க, எங்கள் மந்திரத்தையும் ஏட்டில் எழுதுகிறோம், ரெண்டையும் தீயில் போடுவோம், ரெண்டையும் தண்ணியில் விடுவோம், எது எரியாமல் இருக்கிறதோ எது எதிர்த்து வருகிறதோ அது வென்ற சமயம் என்று அந்த மந்திரத்தை மட்டும்தான் வைத்துக்கொண்டு பேசினார்களே தத்துவ ஞானத்தை பேசவே இல்லை. இது மதுரையில் நடந்த சமண சமயத்துவாதம். அதே சமயத்தில் போதிமங்கையில் நடந்த பௌத்த சமயத்துவாதம் இருக்கிறத தத்துவ ஞானத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த வாதம். அதேபோல் திருஞான சம்பந்தர் நேராக செய்யலை, திருஞான சம்பந்தரை அடியவர் தான் திருஞான சம்பந்தர் சார்பில் செய்தார். அப்போ தத்துவ ஞான வகையினாலும் திருவருள் வகையினாலும் ஆகிய ரெண்டு வகையினாலும் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் புறச்சமயங்களை வென்று சைவ சமயத்தை நிலைநிறுத்தினார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நிகழ்ச்சி நடந்த ஊர் இது, பார்க்கலாம். பூ அலர்ந்தன கொண்டு முப்போதும் பூசை செய்கிற நேரம் சொல்கிறார். பொற்கடல் தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரியே. திருத்தெளிச்சேரியில் கோயிலில் தேவர்கள் வந்து 3 காலமும் காலை நண்பகல் இரவு இந்த 3 காலமும் வழிபடுகிறார்கள். தேவர்களும் பெருமானை வழிபட வேண்டும்னா இங்கே தான் வந்தாகணும். மானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அச்சிப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம சிவஞான சித்தியார் சொல்லுகிறது. தேவர் வந்து வணங்கும் மிகு தெளிச்சேரியீர் மேவரும் தொழிலாளோடு கேடற்பின் வேடனாய் பாவகங்கொடு நின்றது போலும் நும் பான்மையே. உங்களுக்கு இப்படி ஒரு தன்மையா? தேவர்களெல்லாம் வந்து உன்னை வழிபடுகிறார்கள், நீ வேடன் பின்னால் காட்டில் திரிஞ்சியே. வேடன் பின்னால் வந்து அர்ச்சனன் பின்னால் சென்றதை வேடன் பின்னால் காட்டில் திரிஞ்சியே, இது உனக்கு தன்மையா? அப்போ நீ சரியான ஆள், சாதாரண ஆள் இல்லையே. உமையம்மை வேற கூடவே இருக்கிறா. உன்னை விரும்புபவள் மேவரும் தொழிலாள். மேவுதல் வரும் தொழில் மேவரும் தொழில் அப்படின்னு பண்ணணும். மேவ அருந்தொழில் பண்ணக்கூடாது. மேவுதல் வரும், மேவுதல்னா விரும்புதல்னு அர்த்தம். உன்னை விரும்புதலை உடைய உமையாளும் உன் கூட இருக்கிறா. அவள் காட்டிலே வந்து திரிந்தால் வருந்துவாளே என்பது கூட தெரியாமல் நீ அவளையும் உடன் அழைத்து கொண்டு காட்டிலே திரிந்தாயே, இதுதான் உன் பான்மையா அப்படின்னு கேட்குற மாதிரி இதை பாடியிருக்கிறார். அப்படி சென்றது ஒரு பாவகம், உண்மை இல்லைன்னு அர்த்தம். பாவகம் அர்ஜுனனோடு பெருமான் போர் செய்து உண்மையான போர் இல்லையே, அது பாவகம். போர் செய்வார் போல நின்றார், அவ்வளவுதான். ஆகையினால பாவகம் கொண்டு என்பது கொடு என வந்தது. பாவகங்கொடு நின்றது போலும் நும் பான்மையே. விளைக்கும் பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தம் அறாத திகழ் தெளிச்சேரியே. இந்த தெளிச்சேரி என்னும் ஸ்தலத்தில் நிறைய தீர்த்தங்கள் இருந்திருக்கின்றன. அந்த தீர்த்தங்கள் அடியார்கள் பெருமானை வழிபடுவதற்கு பக்திக்கு உறுதுணையாய் நிற்கின்றன. அதான் விளைக்கும் பத்திக்கு, பத்தி செய்வதற்கு என்ன வேணும்? தீர்த்தம் வேணும், பூ வேணும். தீர்த்தம் அங்கே நிறைய இருக்குது, அது சொல்கிறார். விண்ணவர் மன்னவர் ஏத்தவே திளைக்கும் தீர்த்தமராத, அல்லது திளைக்கும் என்பதற்கு புகுந்து ஆடுகின்ற தீர்த்தம் என்று வைத்துக்கொண்டு அப்படியும் அர்த்தம் பண்ணலாம். அப்போ புகுந்தாடுகின்ற தீர்த்தமும் அபிஷேகத்துக்குரிய தீர்த்தமும் ஆகிய தீர்த்தங்கள் மிக்கு இருக்கின்ற திருத்தெளிச்சேரி என்று அர்த்தம் பண்ண வேண்டும். விளைக்கும் பத்திக்கு விண்ணவர் மன்னவர் ஏத்தவே
திளைக்கும் தீர்த்தமராத திகழ் தெளிச்சேரியீர் வளைக்கும் திண் சிலை மேல் 5 பானமும் தான் எய்து. சிலையை வளைத்தான், பெருமானுடைய தவத்தை கலைக்க வேணும், யோகத்தை கலைக்க வேணும் என்பதற்காக 5 பானங்களையும் எய்தான் மன்மதன். அப்படி எய்து கழிக்கும் காமனை எங்கனம் நீர் கண்ணீர் காய்ந்ததே. அம்பெய்கிற பொழுது மன்மதனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம அம்பினாலே பெருமானுடைய நிஷ்டை கலைஞ்சிரும், யோகம் கலைஞ்சிரும், தவம் கலைஞ்சிரும், அவர் உடனே உமையம்மையின் மேலே அன்புடையவராக போய் திருமணம் பண்ணி கொள்வார் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக அம்பெய்தான். 5 அம்பும் எய்தான். ஆனால் பெருமான் அசைஞ்சு கொடுக்கல. கண்ணை வீழ்ச்சி பார்த்தார், அவன் எரிஞ்சு போனான். அதை சொல்கிறார், கழிக்கும் காமனை 5 பானமும் தான் எய்து அதனாலே மகிழ்ந்திருக்கின்ற செருக்கி இருக்கின்ற காமனை எங்கனம் நீர் கண்ணில் காய்ந்ததே. கண்ணினால் அல்லவா பார்த்து எரித்து விட்டாய். உன்னுடைய கண் அருளுடைய கண்ணுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா அருளுடையவனாக அல்லவா இருக்கணும், நீ எரித்து விட்டாயே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அடுத்து வம்பு அடுத்த மலர்பொழில் சூழ். வம்பு மனம்னு அர்த்தம். மனம் பொருந்திய மலர், அந்த மலர்பொழில் சூழ்ந்த. வம்பு அடுத்த மலர்பொழில் சூழ மதிதவள் செம்பு அடுத்த செழும்புரிசை தெளிச்சேரியில். இந்த தெளிச்சேரி என்ன ஸ்தலம் மதிலாலே சூழப்பட்டு காவல் செய்யப்பட்ட நகரம். அதனால் புரிசைனா மதில், அது நல்ல செம்பு போல் உறுதியாக இருக்கக்கூடியது. மண்ணால் கல்லால் தான் கட்டியிருக்காங்க, ஆனால் செம்பினால் செய்தாற் போல உறுதியாக இருக்கிறது. எனவே செம்பு அடுத்த செழும்புரிசை தெளிச்சேரியில் கொம்பு அடுத்ததோர் கோல விடைமிசை. கொம்பு உடைய விடை கோல விடை. கோல விடைனா அழகிய விடைன்னு அர்த்தம். கோல விடைமிசை கூர்மையோடு அம்படுத்த கண்ணாலோடும் மேவல் அழகிதே. காருலாங்கடல் இப்பிகள். காருலாங்கடல் மேகம் உலாவுகின்ற கடல் அல்லது கருநிறம் பொருந்திய கடல், 2 வகையும் வச்சுக்கலாம். கார் என்பதுக்கு மேகம் என்பதும் பொருள், கருநிறம் என்பதும் பொருள். காருலாங்கடல் இப்பிகள் முத்தம் கரை பெய்யும் தேருலாம் நெடுவீதியது ஆர் தெளிச்சேரி. மேலே பாட்டில் தெளிச்சேரியின் மதில் சொன்னார், இந்த பாட்டில் தெளிச்சேரியின் வீதி சொல்லுகிறார். அந்த வீதி தேருலாம் வீதியாக இருக்கிறது. தேருலாம் நெடுவீதியது ஆர் தெளிச்சேரியில் ஏருலாம் பலிக்கு ஏகிட வைப்பிடம் இன்றியே வாருலாம் முலையாளை ஒரு பாகத்து வைத்ததே. திருஞான சம்பந்தமூர்த்தியார் பாட்டு. அதிசயமாக இங்கே ஒரு நகைச்சுவையை வச்சிருக்கிறார். ஆமாங்க சாமி, நீங்கள் பிச்சைக்கு போனீங்களே, உமையம்மையை ஏன் கூடவே கூட்டிகிட்டு போனீங்க? அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வீடு இல்லையா அப்படி கேட்குறாரு. வைப்பு இடம் இன்றி ஏன் கூடவே கூட்டிகிட்டு போனேன்? விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை, விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வீடு இல்லை, ஆகையினால நீ கூடவே கூட்டிகிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி பாடுறார். பாருங்க, ஏருலாம் பலிக்கு ஏகிட. ஏருலாம் பலி அழகு நிறைந்த பலி, பிச்சை. அழகு நிறைந்த பிச்சை என்ன? பிச்சையில் அழகு என்ன பிச்சை அப்படின்னு கேட்டால், அங்கே இறப்பது உணவல்ல, அவர்களுடைய அன்பு. அந்த அன்பு அவர்கள் பிச்சையாக எடுக்கிற பொழுது இவன் அவருக்கு அருள் செய்கிறான், அது அழகிய பிச்சையாக ஆகிறது. அதனால் ஏருலாம் பலிக்கு ஏகிட வைப்பு இடம் இன்றிய, வைத்து விட்டு செல்லுகின்ற இடம், விட்டு விட்டு செல்லுகின்ற இடம் இன்றிய. இப்போ நான் ஒரு பேக்கு தோளில் சுமந்துட்டுருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, ஏங்க இதை சும்மா தோளில் சுமந்துருக்கீங்க, யாராவது ஒரு வீட்டில் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகும்போது தட்டு போகக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்கள்ல. அந்த மாதிரி அட பிச்சைக்கு நீ தான் ஏன் வந்த, ஆனால் அவங்க மனைவி ஏன் கூட கூப்பிட்டு வரீங்க, அவளை வீட்டில் விட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னா, எனக்கு வீடே இல்லையே, வீடு இருந்தால் தானே நான் வீட்டிலிருந்து விட்டுட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு. அப்படி ஒரு நகைச்சுவை நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் பாட்டில் இருக்கிறது. பாருங்கள், வைப்பு இடம் இன்றியே வாருலாம் முலையாளை ஒரு பாகத்து வைத்ததே. ஒரு பாகத்தில் கொடையை வச்சுக்கிட்டு கொடவே வந்திருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமானுடைய சக்தியை தனியாக பிரித்து வைக்க முடியாது. ஆமாம், பெருமானுடைய சக்தி எப்பொழுதும் பெருமானோடு சேர்ந்தே இருக்கும். அதுதான் ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் என்று சிவஞான போகத்தில் சொன்னது. தாதான்மிய சம்பந்தம்னு அர்த்தம். எனவே அந்த பொருளை பிரிக்க முடியாது. சிவமும் சக்தியும் 2 என்று சொன்னாலும் அது 2ஆக பிரிக்க முடியாது. ஆகினால் அது ஒன்றாக இருக்கக்கூடியது, குணகுணித்தன்மையினால் ஒன்றாக இருக்கக்கூடியது. ஆகினால் அது பிரிக்க முடியாதது என்பது கருத்து. அந்த கருத்தை சொல்கிறதுக்கு தான் இப்படி ஒரு ஒன்று மனைவியை விட்டுட்டு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் உன் உடம்புலேயே ஒரு பாகத்தில் வைத்துக்கொண்டு நீ பிச்சைக்கும் போய் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பாண்டு. அது கருத்து என்னன்னு கேட்டால், பெருமானுடைய சக்தி பெருமானை விட்டு பிரிந்திருக்காது, இது தாதான்மிய சம்பந்தம் உடையது அப்படிங்கிற கருத்து. அப்படி பாடு. இது இலக்கியம். சாஸ்திரத்தில் சொன்னால் சிவமும் சக்தியும் பிரிப்பின்றி இருக்கும். சிவங்குணி, சக்தி குணம், குணி குணம் பிரியாது, குணி குண சம்பந்தம் தாதான்மிய சம்பந்தம் இப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. அதுவே இலக்கியம் பண்ணுற பொழுது என்ன பண்ணுறாங்க,
இவனை கணவனாக ஆக்கி அவளை மனைவியாக ஆக்கி அந்த மனைவி இவனை விட்டு பிரியாமல் உடம்பில் ஒரு பாதியில் இருக்கிறாள் என்று பாடி அவளை வச்சுட்டு போகிறதுக்கு வேறு இடமில்லையாகினா இவன் கூடவே கூட்டிகிட்டு திரியிறான் அப்படின்னு சொல்லி இப்படி பாடியிருக்கிறான். பாருங்கள், சாஸ்திரத்துக்கும் இலக்கணத்துக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த இலக்கியத்திலிருந்து நம்ம சாஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து, பக்கம் நொந்தமை பார்ப்பதி ஏத்தி முன் பாவிக்கும் செக்கர் மாமதி சேர் மதில் சூழ் தெளிச்சேரியீர். செக்கர் மாமதி சேர், செக்கர் மாமதி செந்நிறமான சதி, செந்நிறமான வானத்தில் தோன்றுகின்ற மதி பிறைச்சந்திரன் என்று அர்த்தம் பண்ணுங்க. செக்கர் மாமதி சேர் மதில், அந்த மதில் சூழ்ந்த தெளிச்சேரியீர். மைக்கொள் கண்ணியர் கைவளை மால் செய்து வவ்வவே நக்கராய் உலகெங்கும் பலிக்கு நடப்பதே. இதுவும் ஒரு நகைச்சுவையான பாட்டு. பொதுவாக பிச்சாடன வேடத்தை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் கொஞ்சம் அப்படி தான் பாடுவாங்க. அதில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளும் கொஞ்சம் லேசாக நகைச்சுவை வைத்து பாடியிருக்கிறார். இங்கே பெருமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் பிச்சை எடுக்கத்தான் வந்தீங்களா, இல்லை இங்கே இருக்கிறவர்களெல்லாம் மயக்கி அவருடைய கைவளையை கழட்டி வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாருங்க. பாருங்கள், மைக்கொள் கண்ணியர் கைவளை, மைக்கொள் கண் கருநிறமுடைய கண், மைக்கொள் கண்ணியரது கைவளை மால் செய்து அவருக்கு மயக்கத்தை செய்து கவர்ந்து கொள்ளுவதற்காக நக்கராய் ஆடையின்றி, பிச்சாடன வேடம் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, நக்கராய் உலகெங்கும் பலிக்கு நடப்பது. உலகெங்கும் பலிக்கு நடப்பது இதுக்காகவா அப்படின்னு கேள்வி. நடப்பதே அப்படிங்கிறது கேள்வி. அப்போ பிச்சை எடுக்கிறது உங்களுக்கு நோக்கம் இல்லை, உண்மையிலே அவனுக்கு பிச்சை எடுக்கிறது நோக்கம் இல்லை, எல்லாரையும் தன்னிடத்தில் அன்பு கொள்ள செய்வது தான் அவனுக்கு நோக்கம். அந்த அன்பு கொள்ள செய்வதற்காகத்தான் அவன் வந்து வீடு வீடாக பிச்சை எடுக்க வந்தான். அதுதான் இங்கே பாடியிருக்கிறார். எனவே பெருமான் பிச்சை எடுத்தது அவனுக்கு உணவில்லை என்பதற்காக அன்று, பசிக்கிறது என்பதற்காக அன்று. ஆன்மாக்கள் பிறருக்கு இட்டு வழங்குகின்ற அன்புடையவராக வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவும், அதன் காரணமாக தன்னுடைய அருள் அவர்களிடத்தில் நிலவ வேண்டும் என்பதற்காகவும் அவன் பிச்சைக்கு வந்தான். எனவே உணவின்றி பிச்சை எடுத்தவன் அல்லன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம மாகேஸ்வர மூர்த்தங்களில் 3 விதமான மூர்த்தம் உண்டல்லவா, வேக வடிவம், யோக வடிவம், போக வடிவம். அதில் யோக வடிவம் ஞானத்துக்கு அடையாளம், தட்சிணாமூர்த்தி ஒருத்தர் தான் சொல்லுவோம். பிச்சாடன மூர்த்தியும் ஞானத்துக்கு, பிச்சாடன மூர்த்தியும் ஞானத்துக்கு அப்படிங்கிறத நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, தவள வெண்பிறை தோய் தரு தாழ்பொழில் சூழ நல் திவள மாமணி மாடம் திகழ் தெளிச்சேரியீர். திகழுகின்ற மணி, ஒளியினாலே அசைவது போல தெரிகிற மாமணி, அந்த மணிகள் அழித்து செய்யப்பட்ட மாடம், அந்த மாடங்கள் விளங்குகின்ற தெளிச்சேரி. கோவளை போல் கண்ணி துண்ணென வந்து குறுகிய கவளமால் கரி எங்கனம் நீர் கையில் காய்ந்ததே. இது ஒரு வேடிக்கையான கேள்வி. சாமி, நீங்கள் ஒரு பக்கத்தில் உமையம்மையை கொண்டு அப்படி போயிட்டு இருந்தீங்க, அப்போ ஒரு யானை வந்தது, உமையம்மையை பார்த்து மிகவும் நடுங்கினார், அந்த யானையை நீங்கள் கொன்றீர்கள். யானையை கொல்ல வேணும்னா ஏதாவது ஆயுதம் வேணும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லாமல் நீங்கள் கையினாலேயே கொண்டு விட்டீர்களே. அந்த யானையை பிளந்து உரித்து தோலை போற்றி கொண்டார். கரியுரி போர்த்த மூர்த்தி அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இது கையினாலே நகத்தினாலே செய்தது. அந்த கேள்வியை கேட்குறாருங்க. குவளை போல் கண்ணி துண்ணென, துண்ணெனா அச்சப்பட, வெடுக்குன்னு அச்சப்பட்டோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் துண்ணென வந்து குறுகிய கவள மால்வர். கவளம் என்பது யானை கொடுக்குற உணவுக்கு பேர். கவளம் கொள்ளுகின்ற மயக்கமுடைய கரி, கவள மால் கரி எங்கனம் நீர் கையில் காய்ந்தது. கண்ணினால் காமனை காய்ந்தீர்கள், கையினால் யானையை உரித்தீர்கள், அது எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்குறார். கோடு அடுத்த பொழிலின் மிசை, கோடு கொம்பு, மரத்தின் கொம்பு, கோடு அடுத்த பொழிலின் மிசை குயில் கூவிடும் சேடு அடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரியில். சேடு அடுத்த தொழில், சேடுனா பெருமையின் அர்த்தம், பெருமை மிக்க தொழில். சேடு அடுத்த தொழிலின் மிகு தெளிச்சேரியீர். மாடு அடுத்த மலர்கண்ணினால் கங்கை நங்கையை தோடு அடுத்த மலர்ச்சடை என்கொல் நீர் சூடிற்றே. மாடடுத்த மலர்கண்ணினால் கங்கை நங்கையை தோடு அடுத்த மலர்ச்சடை என்கொல் நீர் சூடிற்று. ஒரு பாகத்தில் உமையம்மையை வச்சிருக்கிறீங்களே, சடையில் எப்படி கங்கை நங்கையை தரித்திருந்தீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுவும் நகைச்சுவையாய் அமைந்தது. அடுத்த பாட்டு. கொத்து இறைத்த மலர்குழலால் குயில் கோலம் சேர் சித்திரக்கொடி மாளிகை சூழ் தெளிச்சேரியீர். கோலஞ்சேர் சித்திரக்கொடி மாளிகை, குயில் சேர் சித்திரக்கொடி மாளிகை. மாளிகையில் அழகிய சித்திரங்கள் எழுதியிருக்கிறார், அதை சொல்கிறார்.
மாளிகை சூழ் தெளிச்சேரியே வித்தகப்படை வல்ல அரக்கன் விரல் தலை 10 இரட்டி கரம், தலை 10 இரட்டி கரம், 10 போல் 2 பங்கு கரம், அதனால் தலை 10 இரட்டி கரம் நெறித்திட்டது உம் பாதமே. காலெடுத்த திரை கை கரைக்கு எரி காணல் சூழ், திரை கையால் கரைக்கு எரிகின்ற காணல் சூழ். காலெடுத்த திரை காற்றினால் எழுப்பப்பட்ட திரை. காலெடுத்த திரைக்கை கரைக்கு எரி காணல் சூழ் சேலெடுத்த வயல் பழன தெளிச்சேரியீர் மால் அடித்தளம் மாமலரான் முடி தேடியே. மால் அடித்தளம் தேடி மாமலரான் முடி தேடி தேடியே ஓலமிட்டிட எங்கனம் ஓருரு கொண்டதே. 2 பேரும் அறிய முடியாதபடி ஒரு பெரிய உருவை நீங்கள் எவ்வாறு கொண்டீர்கள் என்று கேள்வி கேட்டார். அவன் வியாபக பொருளாகையினால அவன் அத்தகைய பெரிய உருவை கொள்ளுதல் பொருந்தும் அப்படிங்கிறது நாம் அதுக்கு பதிலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு எப்படி எவ்வளோ பெரிய உருவம் கிடைச்சிது அப்படின்னா அவன் வியாபக பொருளாச்சு. வியாபகம் அறிய முடியாத எல்லையில இருக்குது. அகலம் அறியலாக முன்னர் படித்தமில்ல. ஆகையினால அவன் அவ்வாறு பெரிய உரு கொண்டது இயலும். இவர்கள்லாம் வியாபக பொருள் இல்லை. யார்? திருமாலும் பிரம்மாவும். அவர்கள் கடவுளர்கள் என்று சொன்னாலும் கூட அவர் வியாபகம் உடையவர்கள் அல்ல. இவனுடைய வியாபகத்தில் அடங்கிய ஆன்ம வர்க்கங்கள் தான். ஆகையினால இவர்களால் அந்த வியாபகத்தை அறிய முடியவில்லை என்பது அந்த பாடலுக்கு நாம் விடையாக வைத்து கொள்ள வேண்டும். மந்திரம் தரு மாமரையோர்கள் தவத்தவர். மாமரையோர் கடத்தவர் இருக்கும். அந்த டாவை இள்ளு தான் பிரிச்சுங்க. மாமரையோர்கள் தவத்தவர் என்று பிரித்து போட்டிருந்தால் பரவாயில்ல, பிரித்து போடாத பதிப்பு இருந்தால் பிரிச்சுங்க. மந்திரம் தரு மாமரையோர்கள் தவத்தவர் செந்து இலங்கும் மொழியவர். செந்து என்பது ஒரு வகையான பண். அந்த பண்ணின் ஓசை போன்ற ஓசையை உடைய சொற்களை பேசுபவர்கள், இனிய சொற்களை பேசுபவர்கள் என்பது கருத்து. செந்து இலங்கும் மொழியவர் சேர் தெளிச்சேரியீர் வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தன நீக்குவித்தீர் ஓர் சதுரரை. இந்த பாட்டு ஒரு அகச்சான்றாக இருக்கிற பாட்டு. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் சமணர்களையும் பௌத்தர்களையும் பெருமானுடைய திருவருளாலே வென்றார். அந்த குறிப்பிடுறார் பாருங்க. வெளிப்படையாக குறிப்பிடலை, குறிப்பாக சொல்லியிருக்கிறார் பாருங்க. வெந்தலாகிய சாக்கியர், அவன் உள்ளீடு இல்லாதவன். அப்படியே சும்மா ரொம்ப பிரபலமாக தத்துவ ஞானம் அது இதுன்னு பேசுவான். ஆனால் உள்ள ஒன்றும் இல்லை. வெந்தல். வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தன. தம் திறத்தன என்பது அவர்கள் வகையினவாகிய கொள்கைகள், தத்துவ ஞானங்கள். அந்த தத்துவ ஞானங்களை நீக்குவித்தீர். நீக்குவித்தீர்னு தான் தோற்று ஓடச் செய்தீர். எங்கள் சமணருடைய தத்துவ ஞானம் தோற்றோடியது மதுரையில். அப்புறம் சாக்கியருடைய ஞானம் தத்துவ ஞானம் தோற்றோடியது இந்த தெளிச்சேரியில். அதனால் இது நம்ம திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்ச்சிக்கு அகச்சான்று. எனவே இதெல்லாம் நாம் கற்பனையாக பெரிய புராணத்தில் பாடிடல. நாம் கற்பனையாக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றை சொல்லி கொண்டில்லை. திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வரலாற்றில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளுக்கு திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் தேவாரமே சான்றாக இருக்கிறது. அதுபோல் 3 பேருமே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரலாற்று நிகழ்ந்து சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம், திருநாவுக்கர சுவாமி வரலாற்று நிகழ்ந்து திருநாவுக்கர சுவாமி தேவாரம். அதனால் நம்ம பெரிய புராணத்தில் நம்ம சமய ஆச்சாரியருடைய வரலாறு பாடின இடங்களெல்லாம் கற்பனையாகவோ மிகையாகவோ பாடப்பட்டதில்லை. சான்றுகளோடு கூடிய நிகழ்ச்சிகள் தான் பாடப்பட்டன அப்படிங்கிறத நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த தலத்து தேவாரத்திலே வச்சிருக்கிறார். அதுதான் ரொம்ப பொருத்தம். தெளிச்சேரி தலத்து தேவாரத்திலே அதை வச்சிருக்கிறார். வெந்தலாகிய சாக்கியரோடு சமணர்கள் தம் திறத்தன நீக்குவித்தீர் ஓர் சதிரர். அது சதுரர்னு இருக்கணுங்க. இந்த சதிரர் அப்படின்னு வந்திருக்குது. சதுர் என்பதுக்கு மேம்பாடு அப்படின்னு அர்த்தம், சாமர்த்தியம்னு அர்த்தம். சதிர் என்பதற்கு இந்த சதிராடுதல்னு சொல்கிறாங்கல்ல, நாட்டியம் ஆடுதல்னு சொல்கிறாங்கல்ல, அந்த பகுதியை குறிக்கும். எனவே அந்த பாட்டு சதுரர் அப்படின்னு தான் சரியாக இருந்திருக்கும். சதிரர் என்ற நாடகம் ஆடினர்கள் என்று அர்த்தம் வச்சுக்கொள்ளணும். இப்படி சமண சாக்கியம், ஏன்னா சமண கொள்கையும் பௌத்த கொள்கையும் இவராலே உருவாக்கப்பட்டது தானே. அந்த கொள்கையை உருவாக்கி அதை பின்பற்றுகின்ற சமண சாக்கியர்களை உருவாக்கி அப்புறம் அதை எதிர்ப்பதற்கு என்னை அனுப்பிச்சு வச்சு என்னை கொண்டு நீங்கள் அதை தோற்கச் செய்தீர்கள். நீங்கள் நல்ல நாடகம் ஆடி இருக்கிறீர்கள் ஐயா. அப்போ சதிரர் என்பது நாடகம் ஆடின்னு அர்த்தம். சதுரர் என்று பாடம் இருந்தால் மேம்பாடு உடையவர்கள், சாமர்த்தியம் உடையவர்கள் என்று பொருள். அப்படி சொல்லுவோம். அடுத்த பாட்டு போகலாம். திக்குலாம்பொழில் சூழ் தெளிச்சேரியம் செல்வனை மிக்க காழியுள் ஞான சம்பந்தன் விளம்பிய தக்க பாடல்கள் 10 வல்லார்கள் தடமுடி தொக்கவானவர் சூழ இருப்பர். வல்லார் கடமுடின்னு இருக்கும். 2 டானா போட்டிருக்கோம். அதில் முதல்ல இருக்கிற டானாவை எள்ளும் தாவுமாக பிரிச்சுங்க. வல்லார்கள் தடமுடி, எள்ளு தா 2 சேர்ந்து ஒரு டாவாகும். வல்லார்கள் தடமுடி தொக்க வானவர் சூழ இருப்பர். தடமுடி அணிந்த வானவர்கள் சூழ இருப்பார்னு தான்
தேவர்களுக்கெல்லாம் தலைவராக வீற்றிருக்கின்ற பெருமையை பெறுவார்கள் என்ற அர்த்தம்.